வணக்கம் அன்பர்களே. வாங்க, பச்சை பருப்பு பற்றி உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறேன். இப்போது நீங்கள் இந்த பச்சை பருப்பை எப்பவும் போல் கழுவி மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இன்றைக்கி பச்சை பருப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் செய்கிறீங்கன்னா கூடவே அதை போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் காலையில் பச்சைப்பருப்பு பொங்கலுக்கு ஊற போட்டு பச்சைப்பருப்பை வேக வைக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நீங்கள் அதில் பச்சைப்பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம், பச்சைப்பருப்பில் சொஜ்ஜு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரவா பொங்கல், சம்பா ரவை பொங்கல், சேமியா பொங்கல், சேமியா ரவை பொங்கல், அதே மாதிரி கூட்டு, காய்கறி போட்டு கூட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பச்சைப்பருப்பு பாயாசம் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை இன்றைக்கும் அடுத்த நாளைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூரிக்கெல்லாம் தால் பண்ணலாம். உங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப சுலபமான முறை. அப்பப்போ செய்கிறதோட ஒரு நாள் நீங்கள் இதை பிளான் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் ஆஃபீஸுக்கோ இல்லை மதியானத்துக்கோ கூட்டு செய்யலாம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாலாம் அரைச்சி விட்டு எல்லாமே செய்யலாம். இதில் நிறைய உபயோகங்கள் இருக்குது. அதனால தான் இதை உங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுப்பேன். செஞ்சு வச்சு நெக்ஸ்ட் டேக்கும் இது யூஸ் பண்ணிப்பேன். இதுலேருந்து பாதி எடுத்து இன்றைக்கி என்ன தேவையோ அதை பண்ணிவிட்டு மீதி பாதியை நான் என்ன கூட்டு செய்யணுன்னா கூட்டு அந்த மாதிரி செய்வேன். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு உபயோகமான டிப்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.